ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock வீட்டிலேருந்து மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு தானே கேட்குறீங்க? பெங்களூரில் இருக்க கப்பன் பார்க்குக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். பெங்களூரில் இருக்க ஃபேமஸ் சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்டில் தான் கப்பன் பார்க் இருக்குது. போகிற வழியெல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் குவிஞ்சு கிடந்தாங்க. சண்டே ஆர்சிபி வெர்சஸ் டிசி மேட்சுக்காக பயங்கரமான ரஷ்ஷு கப்பன் பார்க்லேயும் ஸ்டேடியத்துலேயும். அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போன திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கப்பன் பார்க்கில் ரொம்ப ரஷ் இல்லாத ஏரியாவாக பார்த்து ஒரு ஸ்பாட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த இடத்துல போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு புல்வெளியில் அப்படி நடந்து போகும்போது இருந்துச்சு பாருங்க ஒரு ஃபீல், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள் வீட்டை விட்டு வெளியில் வரதில்லை. அப்படி வெளியில் வந்தால் காசு செலவு பண்ணாதான் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது இந்த பிக்னிக் ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணதுக்கு எங்களுக்கு ₹1 கூட செலவாகலை. சண்டே யூஷுவலாக வீட்டில் நான்வெஜ் செய்கிற மாதிரி தான் அங்கேயும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது இல்லாமல் கப்பன் பார்க்லேயும் என்ட்ரி ஃபீ கிடையாது. இது மாதிரியான பார்க் நிறையவே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ஃபேமிலியோட குக்கெல்லாம் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டை பிரித்து அந்த புல்வெளியில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். நாங்கள் என்னெல்லாம் ஃபுட் எடுத்துகிட்டு போனோன்னு உங்களுக்கு காட்டுறோம். முதல்ல நாங்கள் வெஜ் பிரிஞ்சி பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அது இல்லாமல் மத்தி மீனும் எறாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்காக சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஜூஸ் மாதிரி குடித்தா நல்லாயிருக்கும்னு நான் வீட்டில் இருந்தே மேங்கோ மில்க் ஷேக் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போன ஃபுட். இது யூஷுவலாக சண்டே வீட்டில் குக் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரியான ஒரு ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் உட்காந்து சாப்பிடும்போது மைண்டும் ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். பார்க்கில் போய் ஃபுட் சாப்பிட்றவங்க கீழே பூச்சி, எறும்பு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிளாஸ்டிக் பொருள்கள் எதையும் பார்க்கில் போடாத மாதிரி கவனிச்சுக்கோங்க. அங்கேவே நிறைய டஸ்ட்பின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டஸ்ட்பின்ஸில் போட்டுக்கலாம். பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே போடலாம். என் ஹஸ்பண்டுமே கொஞ்சம் சாப்பாடு கீழே எறும்புக்கெல்லாம் வச்சுருந்தாரு. கொண்டு வந்த எல்லா ஃபுட்டு, ஜூஸு எல்லாத்தையும் சாப்பிட்டு குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்தது. நாங்கள் கிளம்புனதே 2 மணி, அங்கே போய் சாப்பிடும்போது 4 மணி. ஸோ சரியான பசியில் இருந்தோம். ஸோ அந்த பசிக்கு அங்கே உட்காந்து சாப்பிட்டது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஜிஷானுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே புதுசாக இருந்தது. அவன் ரொம்பவே என்ஜாயும் பண்ணான். நாங்கள் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 நாய் ஓடி வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரே பயமாக போச்சு. யூஷுவலாகவே எனக்கு நாய்னா ரொம்பவே பயம். நாங்கள் 3 பேரும் சேர்த்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வேஸ்டெல்லாம் ஒரு பிளாக் கலர் கவரில் போட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஜிஷான் கிட்ட பாலை எடுத்து கையில் கொடுத்தா அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். அவன் இங்கே பால் விளையாடுவோன்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டான். பாலை பார்த்தோன்னே அவன் குஷியாக, அவன் கூட சேர்ந்து நாங்களும் ரொம்பவே குஷியாக விளையாடிட்டு இருந்தோம். மூணு பேரும் சேர்ந்து அந்த பாலை படாத பாடுபடுத்தி நல்லா விளையாடிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா மேகமூட்டமாக இருந்தது. மழை பெஞ்சிருமோன்னு பயந்துட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா மழையே வர ஆரம்பிச்சிருச்சு. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு எடுத்தோம் பாருங்க ஒரு ஓட்டம்.
ஜிஷான்காக விளையாடுறதுக்கு ஸ்கேட்டிங் ஷூஸு ஸ்கேட்டிங் கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். மழை வந்ததுனால அதெல்லாம் விளையாட முடியல. அடுத்த தடவை கப்பன் பார்க் போனால் கண்டிப்பாக ஜிஷானுக்கு விளையாட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி பேசி மழை பெஞ்சு முடிகிற வரைக்கும் ஒரு ஓரமாக பார்த்து உட்காந்துட்டு மழை நின்னோன்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வெளியில் வந்து பார்த்தா சரியான கூட்டம். டாய்ஸு ஸ்நாக்ஸுன்னு எக்கச்சக்கமான கடைகளும் போட்டிருந்தாங்க. மேட்ச் டேன்றதுனால பயங்கரமாகவே ரஷ்ஷாக இருந்தது. நாங்கள் வண்டி எங்கே நிறுத்தினோன்னே தெரியல. அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு பெங்களூரில் இருக்க விதான் சௌதா இந்த இடம். இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹவுஸ்னு சொல்லலாம். நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் விதான் சௌதாக்கு வெளியில் நின்று பிக்சர்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்ச் கப்பன் பார்க்கில் முடிச்சுட்டு ஈவினிங் விதான் சௌதாக்கு வெளியில் வைப் பண்ணுறது ஒரு தனி சுகமாக தான் இருந்தது. எங்களோட இந்த பிக்னிக் டே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.